Hello, Richard. Good morning. Richard, good morning, Richard. No, dear. This is bad morning. என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவன் பார்க்கிற புதிய காலை பொழுது எவ்வளவு நல்லது தெரியுங்களா? நான் அதை சொல்ல டியர். எழுந்த உடனே பெட் காஃபியும் பிரேக்ஃபாஸ்ட்டும் முழிக்கிறானே அவனுக்கு தான் குட் மார்னிங். நம்மள மாதிரி அண்ணக்காவடிக்கலாம் ஏது குட் மார்னிங் டியர்? நோ ரிச்சர்ட், அப்படி சொல்லாதீங்க. ஆழ்கடலில் இருக்கிற மச்சங்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் அன்னன்னைக்கு அவங்கவுங்களுக்கு உள்ளத கட்டாயம் கொடுத்தே தீருவார். கொடுப்பார். ஆனா எனக்கு தான் கிடைக்கிறதே இல்லை. அனாதையை அலைஞ்சு திரிகிற என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எப்படி கடந்து போறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் தனியா அலைஞ்சு திரிஞ்சப்போ எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. ஆனா உன்னை துணைய வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த பாரம் புரியுது டியர், பாரம் புரியுது. கர்த்தர் இருக்கிறார், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாளைய பொழுது குறிச்சு கவலைப்படாதீங்கன்னு அவர் தான் சொல்லி இருக்காரு. நோ டியர், நோ நோ. தேவன் கர்த்தர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி அவங்க இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா I am not ready to believe that. அப்படி அவங்க இருக்கிறதா சொன்னானா அதை அவங்க நிரூபிக்கட்டும், அது அவங்களுடைய கடமை. நோ ரிச்சர்ட், நோ. கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறனால தான் இப்போ நீங்க என்னோட கூட இருக்கீங்க. Look here dear, நீ சொல்ற தேவன் கர்த்தர் இவங்களெல்லாம் நான் தேடி அலைஞ்சனோ இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா என்னை நேசிக்கிற ஒரு அன்பான இருதயத்தை தேடி நான் அலைஞ்சதாமா அதிகம். நீங்களா தேடினால்தான் ஒரு அன்பான இதயத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா உங்களை நேசிக்கிற ஒரு அன்பு இதயத்தை நீங்க ஏன் புரிஞ்சுக்காம இருக்கீங்க? நீ எனக்கு துணைவே வந்தே அத சொல்றியா? நோ ரிச்சர்ட், நோ. நான் அத சொல்ல. இயேசு உங்களுக்காக பிறந்ததை சொல்றேன். அவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டதை சொல்றேன். ஒரு அன்பான இதயத்தை தேடி தவிச்சேன்னு சொன்னீங்களே, இயேசு உங்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறாரு. அதையே நீங்க புரிஞ்சுக்காம இருக்கீங்க. எப்படியோ நான் உன்னை மனைவியாக்கிட்டேன். ஆனா நீ என்னை கிறிஸ்தவனா மாத்தணும் ட்ரை பண்ணிட்டு இருக்க. ட்ரை பண்ணு. பட் ஒன் திங் டியர், நான் ஒரு யூதன். ஆனாலும் நான் ஒரு நாத்திகன்றதை நீ மறந்துடாத. என்னை மாத்த யாராலையும் முடியாது. நான் நம்புற வேதத்துல உங்களை போல ஒரு யூதனை எனக்கு தெரியும். அவன் பெயர் சவுல். அவன் நாத்திகன் அல்ல, நியாயப்பிரமாணத்தை படிச்சவன். அவன் நல்லவனே கிடையாது. கிறிஸ்தவையும் கிறிஸ்தவர்களையும் கொடுமைப்படுத்தினவன். அவனையே இயேசு பவுலாய் மாற்றி இயேசுவுக்காக ஜீவனையே கொடுக்க வச்சார்னா உங்களை மாத்த நீங்க ஏமாத்திரம். என் தேவனாலே எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாரா பாப்போம். ஓகேவா? சரி வா போலாம். எனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே. என்னை பலப்படுத்தும். நிறுத்துறா. ஒண்ணு வேலையை செய், இல்லைன்னா வசனத்தை செல்லு. ரெண்டுத்தையும் ஒன்னா செய்ய முடியுமா? போடா பைத்தியம். நான் இந்த வேத வசனத்தை சொல்றனாலதான் இந்த வயசான காலத்துல இப்படிப்பட்ட கஷ்டமான வேலையை என்னால செய்ய முடியுது. ஏதேதோ சொல்லி ஏசுகிட்ட எதையாச்சும் வாங்கிடுறேடா. ஹலோ ஃப்ரெண்ட்,
எதையோ சொல்லி இயேசுகிட்ட எதையும் வாங்க முடியாது. நம்ம விசுவாசத்தை சொல்லிதான் அவர்கிட்ட எதையுமே வாங்க முடியும். புரிஞ்சுக்கோ. என்னமாடா ஷாலம், இன்னும் கொஞ்ச காலம் நல்லபடியா போய் சேர்ந்தா அது போதும். நோ ஃப்ரெண்ட், நோ. நீ நினைக்கிற மாதிரி என்ன எனக்கு இல்ல. நான் வாழணும். வாழணுமா? இந்த வயசான காலத்துல வாழணுமா? எது வரைக்கும்? ஒரு யூதனை கிறிஸ்தவனா மாத்திர வரைக்கும். ஏண்டா உனக்கு இப்படி ஒரு வைராக்கியம்? ஏ ஃப்ரெண்ட், என்னுடைய விசுவாசத்தின் பலனையும் நான் அவருக்காக உழைச்சதின் பயனையும் பரலோகத்துல நான் நிச்சயமா பார்க்க போறேன். அது எப்படி இருக்குன்றத இந்த பூமியில நான் பார்க்க விரும்புறேன். அதற்கு அடையாளமா தான் ஒரு யூதனை ரட்சிப்புக்குள்ள நடத்த விரும்புறேன். டேய், ஆசை தவறில்லடா ஷாலம், பேராசை தான் கூடாது. இந்த ருமேனிய தேசத்துல ஒரு மனுஷனை மாத்துறது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அதுல ஒரு யூதனை மாத்த போற. என்ன மாத்துன்னு எந்த யூதன் வந்து உன் கண்ணு முன்னாடி நிக்க போறான்டா? ஏ ஃப்ரெண்ட், நான் தினமும் ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? கர்த்தாவே, நான் ஒரு ஏழை, வயசானவன், உடம்புலயும் இப்ப தெம்பில்ல. ஆனா நான் மரிக்கிறதுக்குள்ள ஒரு யூதனை உமக்குள்ளா கொண்டு வரணும். இந்த ருமேனிய தேசத்துல எந்த ஒரு யூதனும் இருக்க மாட்டான், எனக்கும் தெரியும். ஆனா நான் இருக்கிற இந்த கிராமத்துக்கு நீங்க ஒரு யூதனை கொண்டு வரணும். இதுதான்டா என்னுடைய ஜெபம். இந்த ஜெபம் கேட்கப்படும்ன்ற. நிச்சயமா ஃப்ரெண்ட், நிச்சயமா. என்னுடைய தேவனால கூடாதது ஒண்ணுமே இல்லை. அதை காணாம நான் சாகவும் மாட்டேன். அது வரைக்கும் நீ என்னோட கூட உயிரோட இருந்தா அந்த அற்புதத்தை நீயும் பார்ப்ப. சரி சரி, வேலை செய். சார் சார் சார், ஏய் ஷாலம், நீ தேடின யூதன் வந்துட்டான் போல தெரியுது. உன் கர்த்தர் அம்சம் வச்சிருப்பார் போல இருக்கு. போய் யாருன்னு பாரு போ. என் ஃப்ரெண்ட், கர்த்தரின் செயல்கள் அற்பமானவைகள் அல்ல, அது அற்புதமானவைகள். சார், தயவு செய்து கொஞ்சம் வெளியே வரீங்களா? ஏய் ஷாலம், நீ ஒரு யூதனை தானே கேட்ட? உன் கர்த்தர் ஃப்ரீ கிஃப்டா ஒரு யூத ஸ்திரியை நினைச்சு அம்சம் வச்சிருக்காரு போல தெரியுது. போய் பாருடா யாருன்னு. ஏய் ஃப்ரெண்ட், இப்படி கிண்டலா பேசாதடா. என் கர்த்தரை ருசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவர் ரெட்டிப்பான நன்மைகளை தருகிறவர்னு. சரி, நீ வேலையை பாரு, நான் யாருன்னு பாக்குறேன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உள்ளே வாங்க. சார், சாப்பிட ஏதாச்சும் இருந்தா கொடுங்க சார், ரொம்ப பசிக்குது சார். பசி கண்ணெல்லாம் இருட்டுது சார். கொடுமை தாங்கல, மரணமே கண்ணு முன்னால நிக்குது சார். ஐயோ பிள்ளைகளே, நீங்கள் சாக வேண்டியவர்கள் இல்லை, வாழ வேண்டியவர்கள். உங்களுக்கு மரணமே இல்லை, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஐயோ, நீங்க பசின்னு கேட்கும் போது ஏதோ பேசுறேன். இருங்க, நான் முதல்ல உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வரேன். அப்புறம் நான் உங்களுக்கு சொன்ன காரியத்தை உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். வரேன். சாப்பிடுங்க. ஏதோ இந்த ஏழை வயசான வீட்டுல இருந்தது உங்களுக்கு கொடுக்குறேன், சாப்பிடுங்க. அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டோம்.
சாப்பிடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையா சாப்பிடுங்க. ஏய் ஃப்ரெண்ட், அற்புதத்தை நீ பாப்பேன்னு சொன்னேனே, அதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பார். என்னடா சொல்ற? ஏய், அதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே, அந்த பிள்ளையாண்டான் ஒரு யூதன். போடா பைத்தியம். இருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாதாண்டா தெரியும். நீ யூதனையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் இவனும் உனக்கு யூதனா தெரியறான். நோ ஃப்ரெண்ட், நோ. நான் தெளிவா தான் பேசுறேன். யூதனுக்குரிய தோற்றம், அடையாளம் எல்லாம் அவங்கிட்ட அப்படியே இருக்கு. பாத்தியா? அவன் சாப்பிட்டு முடிக்கட்டும், நான் அவங்கிட்ட பேசுறேன். அந்த அற்புத தேவனின் கிரியைய உனக்கு வெளிப்படையா காட்டுறேன். வேண்டுதலையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறவர் அவர் என்பதை உனக்கு நான் நிரூபிக்கிறேன். அவன் சாப்பிட்டு வரட்டும். வாங்க தம்பி, திருப்தியா சாப்பிட்டீங்களா? ஏதோ இந்த ஏழை வீட்டுல இருந்து உங்களுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல. சரி தம்பி, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீங்க இங்கேயே தங்கிட்டு போலாமே. சரிங்க. சந்தோஷ், இவங்க தங்க வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சு. ரொம்ப நன்றிங்கய்யா. வாங்க சிஸ்டர், வாங்க. தம்பி, உங்க பேரு? என் பேர் ரிச்சர்ட். ரிச்சர்ட். தம்பி, உங்க ஃபுல் நேமும் ரிச்சர்ட் தானா? நோ சார், என்னுடைய முழு பெயர் ரிச்சர்ட் உம்ரன். 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 தம்பி, கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. சொல்லுங்க சார். நீங்க ஒரு யூதன் தானே? எஸ் சார், நான் ஒரு யூதன் தான். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ரோஜாவின் வாசத்துக்கு அறிமுகம் தேவையில்லை தம்பி. என்ன சார் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபையா? கிருபைன்னு நீங்க எதை சார் சொல்றீங்க? அப்படின்னா என்ன சார்? ரிச்சர்ட், தகுதியே இல்லாத ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் செய்யற பெரிய உதவிதான் கிருபை. ஓ, கிருபை. கிருபை. கிருபைதான் உதவினா, அந்த உதவி எனக்கு மட்டும் ஏன் சார் கிடைக்க மாட்டுது? எனக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டுது? சொல்லுங்க சார். ரிச்சர்ட், நீ அவரை தேடி இருக்கியா? அவரை நோக்கி பார்த்திருக்கியா? இல்ல என்னைக்காவது நீ அவரை கூப்பிட்டிருக்கியா? அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ரிச்சர்ட் அவருடைய கிருபை கிடைக்கும். இங்க பாருங்க சார், நான் உங்களை ஐயான்னு கூப்பிட்டேன், உடனே நீங்க வந்தீங்க. பசின்னு சொன்னோம், நீங்க உடனே எங்களுக்கு சாப்பாடு போட்டீங்க. ஆனா நீங்க சொல்ற தேவன், கர்த்தர், இவங்கெல்லாம் யாரும் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில வந்தது இல்ல, என் முன்னாடி வந்து நின்னது இல்ல, என்னை விசாரிச்சது இல்ல. அதனால என்ன பொறுத்தவரையிலும் தேவன், கர்த்தர் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். அப்சல்யூட்லி நத்திங் சார், நத்திங். நோ ரிச்சர்ட், நோ. நீ தவறா பேசுற. ரிச்சர்ட், நீ சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் நினைச்சு பாரு. ரிச்சர்ட், என்ன கூப்பிட்ட, நான் வந்தேன், சாப்பிட ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டேன், உனக்கு கொடுத்தேன். மனுஷனே
கூப்பிட்டாதான் வந்து உதவி செய்வான் போது கர்த்தர் எப்படி நீ கூப்பிடாம வருவார்? எப்படி உனக்கு உதவி செய்வார்? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் வந்து உனக்கு உதவி செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். இங்க பாருங்க சார், தேவன் இல்லவே இல்லைன்னு தீர்மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான். நீங்க சொல்ற தேவன் கர்த்தர் இவங்கெல்லாம் உங்களுக்கு எஜமான் இருக்கலாம். நீங்க போய் அவரை காலில் விழுந்து வணங்க கும்பிடுங்க. எனக்கு யாரும் எஜமான் கிடையாது. நான் யாருடைய காலில் விழுந்து வணங்க வேண்டிய அவசியம் இந்த ரிச்சர்டு கிடையாது சார். இந்த ரிச்சர்டு கிடையாது. நோ ரிச்சர்ட், நோ. நீ யாரு காலில் விழுந்து வணங்க வேண்டாம். ஆனா நான் சொல்ற இந்த தேவனை நீ பணிஞ்சிட்டனா உனக்காக அவர் எந்த இடத்துலயும் வந்து உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கார். சார் அவர் காத்துட்டு இருக்கட்டும் சார். நான் எதுக்காக காத்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அப்புறம் உங்களுக்கு புரியும் நான் ஏன் தேவனை வெறுக்கிறேன்னு. சார் பிறந்ததுல இருந்து வாலிபனா இருக்கிற இந்த நாள் வரையிலும் மகிழ்ச்சினா நான் சந்தோஷம்னா என்னன்னு ஒரு மருந்தா கூட நான் பார்த்தது இல்லை சார். மருந்தா கூட பார்த்தது இல்லை. என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை சார். என்னை நேசிக்க ஒரு அன்பான இருதயம் கிடையாது சார். சார் நானும் என் மனைவி இருக்கிற சூழ்நிலை எங்களுக்கு தேவை. எங்களை அரவணைக்கிற ஒரு கரை சார். எங்களை நேசிச்சு நடத்துற ஒரு ஆதரவு கரை சார். ஆதரவு கரம். கவலைப்படாத ரிச்சர்ட், கவலைப்படாத. அந்த ஆதரவு கரம் தான் அனாதையான உனக்கு மனைவி என்ற பெயர்ல ஒரு துணையை உண்டாக்கி கொடுத்திருக்கு. அந்த காணக்கூடாத ஆதரவு கரத்தை நீ மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டனா கடைசி வரைக்கும் நீ அதை விடமாட்ட ரிச்சர்ட், விடமாட்ட. உண்மைதான் சார், நீங்க சொல்றது உண்மைதான் சார். அதுக்காக தான் நான் அங்கலாய்க்கிறேன், ஆதங்கப்படுறேன் சார். சார் என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் தேவனே அன்பே இல்லாத இந்த உலகத்துல ஒரு அன்பின் தெய்வம் இருக்கக்கூடாதா? என் முன்னாடி வந்து நிக்க மாட்டாரா? என்னை விசாரிக்க மாட்டாரா? எனக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டாரா என்பதுதான் சார் என் எதிர்பார்ப்பெல்லாம். அதான் சார். ரிச்சர்ட் ஒரு நிமிஷம், ரிச்சர்ட் ஒரு நிமிஷம். நீ தேடிக்கிட்டு இருக்கிற அந்த அன்பு இங்கதான் இருக்கு. பார் ரிச்சர்ட், பார் இந்த சிலுவை மரத்தை பார். அன்பே உருவான தேவன் உனக்காக எனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ரிச்சர்ட் உன் இதே கதவை திறந்து பார் ரிச்சர்ட். அங்க இயேசு என்னும் இரட்சகர் உனக்காக சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அங்கிருந்து அவர் நமக்காக வடித்த ரத்தத்தை பார்க்க முடியும். அவர் கைகளிலும் கால்களிலும் அடிக்கப்பட்ட ஆணிகளை பார்க்க முடியும். அவர் காயத்தை பார்க்க முடியும். ரிச்சர்ட் இதை விட மேலான அன்பு வேற எங்க ரிச்சர்ட் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கிற? உனக்காக எனக்காக இந்த உலகம் எதையும் கொடுக்கல, கொடுக்கவும் முடியாது. ஆனா உன்னையும் என்னையும் மீட்க தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்து நம்ம மேல வச்ச அந்த தேவ அன்பை தயவு செய்து புரிஞ்சுக்கோ ரிச்சர்ட், தயவு செய்து புரிஞ்சுக்கோ.
பாவி. உங்களை நேசிக்காத ஒரு அன்ப அப்ப உங்களுடைய அன்பை ருசிக்காத பாவி இல்ல. நானும் ஒருத்தனா இருந்துட்டேனப்பா, நானும் ஒருத்தனா இருந்துட்டேன். எனக்காக ரத்த சிந்தவும் ஜீவனை கொடுக்கவும், எனக்காக ஜீவனை கொடுக்க ஒரு தெய்வம் இருக்கு தெரியாம நான் வாழ்க்கையை விஷமாக்கிட்டேனப்பா, விஷமாக்கிட்டேன். என்னோட நாத்திக நம்பிக்கையில என்னோட வாழ்க்கையை தொலைச்சு நான் துரோகியா வாழ்ந்துட்டேன்ப்பா, துரோகியா வாழ்ந்துட்டேன். நான் ஒரு பாவி, எனக்கு மன்னிப்பே கிடையாது, எனக்கு மன்னிப்பே கிடையாது. அப்பா நான் ஒரு தூதரா இருந்தோம் தேவனை தெரியாத துரோகியா வாழ்ந்துட்டேன்ப்பா, துரோகியா வாழ்ந்துட்டேன். அப்ப நான் உமக்கு விட்டு எத்தனை தூரம் போனேன். என்னை மன்னிக்க ஆண்டவரே, என்னை மன்னிக்க. என்ன துரோகத்தை மன்னிங்க, துரோகத்தை மன்னிங்க. இந்த பாவிய மன்னிங்க ஆண்டவரே, இந்த பாவிய மன்னிங்க. இந்த துரோகிய மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க. இந்த பாவிய மன்னிங்க, பாவிய மன்னிங்க. ரிச்சர்ட், இந்த பாவிய மன்னிங்க. ரிச்சர்ட், இந்த பாவிய மன்னிங்க. எழுந்துரு ரிச்சர்ட், எழுந்துரு. இந்த பாவிய எனக்கு அவசரத்துல ரிச்சர்ட், இதுதான் ரிச்சர்ட் தேவனுடைய அன்பு. இதுதான் ரிச்சர்ட். இந்த வேதம் ஒரு வெளிச்சம். இனிமே இதுதான் உன் பாதைக்கு தீபமா இருக்க போகுது. ரிச்சர்ட், இந்த வேதத்துல உன்ன மாதிரியே சவுல் என்ற சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவனும் ஒரு யூதன் தான். கிறிஸ்தவையும் கிறிஸ்தவர்களையும் கொடுமைப்படுத்தினவன். ஆனா கர்த்தர் அவனை வெறுத்து தள்ளல. ரிச்சர்ட் வெறுத்து தள்ளல, அவனை தேடி போனாரு, அவனை ரட்சித்தார், பவுலா மாத்தினாரு, பெரிய அப்போஸ்தலனா மாத்தினார். தேவனுடைய அன்புக்காக அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? இயேசுவுக்காக தன்னுடைய தலையே கொடுத்தாரு. நான் சொல்றேன், அதே பவுலோட அபிஷேகத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு தரப்போகிறார். அவனுக்குள்ள இருந்த பக்தி, வைராக்கியம், தேவ அன்பு எல்லாம் உனக்குள்ள வரப்போகுது. நீ எரிந்து பிரகாசிக்க போகிற ரிச்சர்ட், நீ எரிந்து பிரகாசிக்க போகிற. ரிச்சர்ட், இந்த வேதத்தை நீ மூடி வச்சிடாத. தவறாம நீ இதை வாசி. இனிமே இதுதான் உன் வாழ்க்கைக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்க போகுது. God bless you. God be with you. யூதனாய் பிறந்து அனாதையாய் வளர்ந்து சூழ்நிலை காரணங்களால் வாழ்ந்து ரிச்சர்ட் உம்ரான் இயேசுவின் அன்பை புரிந்து கொண்டதினால் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வேத அறிவில் வளர்ந்து கர்த்தருக்காக ஊழியக்காரனாக மாறி ருமேனிய தேசத்தினுடைய கம்யூனிச ஆட்சியின் கொடுமையில் அந்தரங்க சபையின் போதகராய் ஊழியம் செய்து கொண்டு வர அவருடைய ஊழியத்தில் கம்யூனிச ஆட்சியாளர்களுடைய அதிகாரங்களும் அவர்களால் செய்யப்பட்ட கொடுமைகளும் உபத்திரவங்களும் ஒருவன் கிறிஸ்துவுக்காக எவ்வளவு பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்கிற பாடத்தை ரிச்சர்ட் உமரானுக்கு கற்றுக் கொடுக்க உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, வருங்காலமோ, நிகழ்காலமோ, இவை எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ரிச்சர்ட் உம்ரானை பிரிக்க முடியாதபடி அவரை வைராக்கியத்திலே நடத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் அவரை நடத்தினார். இனி நாம் காணப்போகிறோம். பிரியமானவர்களே, இது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை உறுதிப்படுத்தி ஊன்ற கட்டுவதற்காக, வரப்போகிற இயேசுவினுடைய ராஜ்யத்தினுடைய ஆயத்தத்திற்காக நாம் எல்லோருமே ஆயத்தப்படும்படியாக இந்த நிகழ்ச்சியை இந்த பரமெருசலேம் ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது நம்மை உயிர்ப்பிக்கும் நல்ல போராட்டம்.
இந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துகிறோம். எங்கள் ருமேனிய தேசத்தின் கொள்கையின்படி மனிதனால் எல்லாம் கூடும் தத்துவத்தின்படி எங்கள் தேசத்தின் இராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் அவர்கள் இப்பொழுது நம் மத்தியிலே பேசுவார்கள். நாம் எல்லோரும் கரங்களை தட்டி வரவேற்போம். Dear friends, கிறிஸ்தவர்களாகிய உங்கள் மாநாட்டிற்கு எங்களையும் அழைத்தீர்கள். இதன் மூலம் அரசாங்கத்திற்கும் அதன் சட்டத்திற்கும் எவ்வளவு பயப்படுகிறீர்கள் என்பதையும் காண்பித்தீர்கள். இந்த ருமேனியா தேசத்தின் அடிப்படை கொள்கைகள் என்ன என்பது நீங்கள் அறியாதல்ல. மனிதனால் எல்லாம் ஆகும். Yes, a man can do everything. No. இதுதான் நம் தேசத்தினுடைய தேசிய கீதம், நம் ஆட்சியினுடைய சட்டமும். No. மனிதனால் முடியாதது எத்தனையோ காரியங்கள் உண்டு. என் தேவனால் தான் எல்லாம் முடியும். யாரு மாநாடு நடக்கிற இடத்துல இப்படி கண்டபடி பேசக்கூட தெரியாது. Keep quiet, okay? மனிதனால் எல்லாம் முடியும் என்று ஏன் சொல்லுகிறோம்? நடந்து போன உங்களை எல்லாம் வாகனத்தில் போக வைத்தது மனிதனுடைய முயற்சி. கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு டிராக்டர் கொடுத்தது மனிதனுடைய முயற்சி. அவன் முயற்சியால தான் கடலில் கப்பல் மிதக்குது, ஆகாயத்தில் விமானம் பறக்குது, ஏன் நிலவுக்கு ராக்கெட்டும் போகுது. இதை விட மனிதனுடைய மகிமைக்கு வேற எந்த ஆதாரத்தை காண்பிக்க முடியும்? இந்த மாநாட்டின் நோக்கம் உங்களை எல்லாம் ஒன்றுபடுத்ததான். ஒன்றுபட்ட மனித சமுதாயத்தை கூட்டவும் முடியும், அவர்களை மாற்றவும் முடியும், அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கவும் முடியும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். இப்பொழுது பிஷப் அவர்கள் பேசுவார்கள். நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். இம்மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இம்மாநாட்டில் தேசத்தின் பிரதிநிதியாக இராணுவ அதிகாரியின் பேச்சை கேட்டீர்கள். அவர் கூறின வார்த்தை முற்றிலும் உண்மை என்பதை நான் வலியுறுத்தி பேச விரும்புகிறேன். நம்முடைய வேதமும் இதைத்தான் வலியுறுத்தி கூறுகிறது. தேவனும் கர்த்தரால் தான் ஏதேன் தோட்டத்திலே ஒரு மனிதனை உண்டாக்கி ஒரு மனிதனை தான் அவர் ஏற்படுத்தினார். அதேபோல் எகிப்து தேசத்திலே உங்களை எல்லாம் விடுவிக்க தேவன் ஒரு மனிதனை தான் அனுப்பினார். எனவேதான் நான் கூறுகிறேன், நம் அதிகாரி சொன்ன வார்த்தை முற்றிலும் உண்மை என்பதை நான் வரவேற்கிறேன். நன்றி. இந்த மாநாட்டின் தலைவர் பிஷப் அவர்கள் கலந்துரையாடுவார்கள். இம்மாநாட்டிற்கு கலந்து கொண்ட அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் பிஷப் அவர்களையும் உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் பிஷப் அவர்களுடைய பேச்சை நான் ஆமோதிக்கிறேன். மனிதனின் பலனில்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. வேதத்தில் இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். மனிதர்களை பயன்படுத்தி தான் செய்தார். 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேரை போஷித்தார். அது எப்படி நடந்தது? அது ஒரு சின்ன பையில் இருந்து தான் கொடுக்கப்பட்டது என்பதை மொத்தத்தில் மனிதனுடைய பலன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிகவும் அருமையாக பேசினார்கள். இப்பொழுது ருமேனிய தேசத்தின் இராணுவ அதிகாரி அவர்கள் நம் மத்தியிலே பேசுவார்கள். கரங்கள் தட்டி வரவேற்போம்.
மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மத தலைவர்கள் பேசியதை கேட்டீர்கள். உங்கள் மதமும் மனித பலத்தை தான் நம்புகிறது என்பதை அவர்கள் வாயால் சொல்லவே நீங்கள் அனைவரும் கேட்டீர்கள். இந்த தேசத்தின் அடிப்படை கொள்கையாகிய a man can do everything, ஆம், மனிதனால் மட்டுமே எல்லாம் கூடும் என்ற மந்திரத்தை பின்பற்ற உங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்பதை இதன் மூலம் இந்த அரசு புரிந்து கொள்கிறது. உங்களுக்கு எல்லாம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அரசின் அடிப்படை கொள்கையை மீறி செயல்படும் எந்த மதமும் அதன் கொள்கையும் இந்த அரசு ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. அரசு கொள்கைக்கு எதிராக செயல்படும் போதனைகளும் அதை போதிக்கும் தலைவர்களும் அழிக்கப்படுவார்கள். Yes, they will be deleted from this earth. இந்த மாநாட்டின் வாயிலாக மற்றொன்றை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அரசின் சட்டம்தான் உங்களுடைய வேதம். ஆமாம், the law of our country is your ethics. அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த அரசின் அதிபர் தான் உங்களுடைய முதல் கடவுள். அவரைத்தான் நீங்கள் நம்ப வேண்டும், அவரைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். இது அரசு ஆணை. நிறுத்துங்க. உங்களுக்காக சிலுவையில் மரித்த கிறிஸ்துவின் முகத்தில் சேறு பூசினது போதும். பிலாத்து அரண்மனையில விசாரிக்கிற நேரத்துல ஒருத்தன் தான் இயேசு முகத்துல காரி துப்பினான். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ மாநாடு என்ற பேர்ல அந்நியர்களை முன்னாடி வச்சுட்டு இத்தனை பேர்களும் இயேசு முகத்துல காரி துப்பினதை என்னால சகிக்கவே முடியாது. ஒரு யூதாஸோடு வேத சரித்திரம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு மத தலைவர்கள் என்ற பேர்ல இத்தனை யூதாசுகளும் மொத்தமா சேர்ந்து இயேசுவை காட்டி கொடுப்பதை என்னால சகிக்கவே முடியாது. ரிச்சர்ட், இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி உங்களால சும்மா இருக்க முடியுது? இவ்வளவுதானா உங்க தேவ வைராக்கியம்? இதுதானா உங்க தேவ பக்தி? இத்தனை பேர்களும் மொத்தமா சேர்ந்து இயேசு முகத்துல எச்சல் துப்புறாங்களே, அதை தொடக்க உங்களுக்கு தைரியம் இல்லையா? இருக்குடியே இருக்கு. ஆனா நீ என்ன தயங்குறீங்க? நீ என்ன இழக்க நேரிடும். கவலை இல்ல ரிச்சர்ட். சரீரத்தை கொல்ல அதிகாரமுள்ள இவர்களுக்கு பயப்படுகிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஆத்துமாவை கொல்ல வல்லவரான என் இயேசுவுக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் உங்களுக்கு இருந்தா அது போதும். என் கணவர் ஒரு கோழையா இருப்பதை நான் விரும்பவே மாட்டேன். அடிங்க இந்த நாய்களை. அடிச்சு கொல்லுங்க. திமிர்பிடித்த நாய்களே, இந்த ருமேனியா அரசும் அதன் அதிபர் மாத்திரம் தான் கடவுள் என்று சொல்லியும் ஏக்கனமா பேசுறீங்க. உங்களை இந்த தேசத்துல இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியும் இவ்வளவு தைரியம் தான் பேசுவீங்க. ஆபீசர், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் எங்களுக்கு உபத்திரம் உண்டென்று ஏற்கனவே எங்க வேதம் சொல்லிக் கொடுத்திருக்குது. ஆபீசர், உங்களுடைய அதிகாரங்களோ உங்களுடைய அடிகளோ எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆபீசர், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓடி போயிடுங்க, இப்படியே ஓடி போயிடுங்க. இன்னொரு வார்த்தை பேசுனீங்க இங்கேயே சமாதிதான். Take them!
Praise the Lord everyone. இப்போ நம்மோட ஆராதனை நேரத்தில் நாம இயேசுவின் பின்னே அப்படிங்கிற பாடலை பாடலாம். என்னோட சேர்ந்து பாடுங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னே போக துணிந்தே. ஸ்டாப் 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 ஸ்டாப். என்னாச்சு உங்களுக்கு? இது அதரக சபைன்ற உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு பாஸ்டர் நம்ம பயப்படணும்? நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அதுல யாருக்கும் சந்தேகம் இல்ல மார்ட்டினா. ஞானமா நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும்னு அந்த பெரியவர் தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். லுக்கிய மார்ட்டினா, டிவோஷன் முக்கியம். இதுல எமோஷன் இருக்கக்கூடாது. நேத்து நடந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவ மாநாட்டுல கிறிஸ்துவை எதிர்த்து பேசுனதுக்காக நம்ம தலைவர் ரிச்சர்ட் உம்ரான் அவர்களும் அவங்க மனைவியும் தாக்கப்பட்டாங்க. இப்படிப்பட்ட சமயத்துல தான் நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கோம். சுவிசேஷம் சொல்றதுக்காக நம்ம உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கணும். வேதத்தோடு கர்த்தரை ஆராதிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நமக்கெல்லாம் எது தெரியுமா வேதம்? இந்த துணிக்கை தான். வஸ்திரத்தை விற்றாகிலும் பட்டயத்தை வாங்குங்கன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வாங்குவோம். அதுக்கு கண்டிப்பா நாம முயற்சி செய்வோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். லிடியா, வாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாஸ்டர். இன்னும் ஒரே சந்தோஷமா இருக்கிற பாக்குற. அடுத்த வாரம் கல்யாணம் நிச்சயமா இருக்கு. வெரி குட். கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ். Thank you பாஸ்டர். முதல் இன்விடேஷனே உங்களுக்கு தான் கொடுக்க வந்திருக்கேன். கண்டிப்பா லிடியா, நாங்க சபையார் அனைவரும் உங்க திருமணத்துக்கு வருவோம். இந்த லிடியாவை குறித்து என்னால பாராட்டாம இருக்கவே முடியாது. இந்த தேசமே இந்த ராணுவத்தை பார்த்து பயப்படுது. ஆனாலும் சிறு பிள்ளைங்க மத்தியில வல்லமையா ஊழிய செய்யற இந்த லிடியாவை நினைச்சு என்னால பாராட்டாம இருக்கவே முடியாது. கண்டிப்பா லிடியா, நாங்க சபையார் அனைவரும் உங்க திருமணத்துக்கு வருவோம். நன்றி பாஸ்டர். எல்லாரும் வந்துடுங்க. நாம சபையார் அனைவரும் சேர்ந்து லிடியாவோட கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தர்மியான நேரத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம மகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். அவருடைய திருமணத்தை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். Praise the Lord children. Praise the Lord அக்கா. சரி, நம்ம எல்லாரும் ஒரு சின்ன பாட்டு பாடலாமா? பாடலாமே. ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன தம்பி சின்ன தங்கை ஓடி வா, சின்ன சிட்டுக்குருவி போல ஆடி வா, சின்ன இதயம் வீட்டில் இடம் தருவாயா, சிங்கார மாளிகைக்கு வருவாயா, சீறி வரும் சிங்கத்துக்கு பயம் வேண்டாம், நமக்கு பயம் வேண்டாம், சினன் கொல்லும் சாத்தானுக்கு அஞ்ச வேண்டாம் என்றும் அஞ்ச வேண்டாம், இயேசுவின் நாமத்தில் போ, சாத்தானே போ, அப்பாலே போ. சரி, எல்லாரும் சின்ன ஜெபம் பண்ணலாமா? பண்ணலாம். எங்க முழங்கால் போடுங்க, கண்களை மூடுங்க, ஜெபிக்கலாமா? நான் சொல்ற ஜெபத்தை என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நான் சின்ன பிள்ளை, நான் சின்ன பிள்ளை, என் பலன் கொஞ்சமே, ரட்சிப்பு அடைய ஆசைதான், வகை அறியேனே, ஏசப்பா உதவி செய்யுங்க. ஆமென். Praise the Lord pastor. Praise the Lord. What a surprise. எல்லா துதி கன மகிமை எல்லாமே அவருக்கு தான் லிடியா. உங்களை பாப்பேன்னு நினைக்கல அங்கிள், பட் ஜெபிச்சேன். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார் லிடியா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் இல்லக்கா, பதில் கொடுக்கிறவரும் கூட தானே. வெரி குட். பரவாயில்ல லிடியா, பசங்களை எல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க போல இருக்கு. எல்லாம் எனக்கு நீங்க தந்த பயிற்சி தானே பாஸ்டர். பை த பை, நானே ஆண்டியும் உங்களையும் பார்க்கலான்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. நேற்று நடந்த மாநாட்டு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கு இந்த ருமேனிய தேச மூலை முடுக்கெல்லாம்
அந்த சம்பவத்தால் கர்த்தர் மகிமைப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் அக்கினிய பாஸ்டர்மா மூலியமா ஆவியானவர் ஊற்றிட்டார். கவர்மெண்டே கலங்கி போயிருக்கல அங்கிள். நோ 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 லிடியா, தூங்கிக்கிட்டு இருந்த கவர்மெண்ட்டை நம்ம தட்டி எழுப்பிட்டோம். இனிமேல் அது கடிக்காம விடாது. இனிமேல தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஊழியம் செய்யணும் லிடியா. நீங்க தானே பாஸ்டர் சொல்லி கொடுத்தீங்க, இயேசு கிறிஸ்து தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் இருக்கணும்னு. உங்ககிட்ட பயிற்சி பெற்ற நாங்க எதுக்கும் ஆயத்தமா இருக்கோம். இந்த ருமேனியா அரசாங்கத்துக்கு கூலிக்காக மாரடிக்கிற ராணுவத்தை விட நாங்க கர்த்தருக்குள்ள எப்பவும் தைரியமா இருக்கோம். வெரி குட், பரவாயில்ல லிடியா. ருமேனியா கவர்மெண்ட் உங்களுக்கு தூசியா போச்சா? உங்களை எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதா? நாங்க என்ன உங்களுக்கு கூலிக்கு மாரடிக்கிறவங்களா? மாநாட்டுல இந்த லேடி ஏதோ புத்தி இல்லாம பேசிக்கிறதால அனுதாபத்துல விடுதலை பண்ணிட்டா உங்களுக்கு எங்களை பார்த்து இழப்பமா போச்சு இல்ல? இவ உங்களுக்கு ஈவனா போயிட்டால. ஸ்டாப் இட். இவளை இப்போ ஒண்ணும் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுவோம். பி பேஷண்ட். ஏன் இவன் மேல உனக்கு என்ன இவ்வளவு அனுதாபம்? அனுதாபம் இல்ல ஃப்ரெண்ட், இவளை எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நாளா நான் இவளை வாஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இவளை தொட வேண்டிய நேரம் இது இல்ல, நேரம் சீக்கிரத்தில் வரும், அப்ப இவளை பார்த்துக்கலாம். ஓகே மை டியர் யங் கேர்ள், இப்ப நீ தப்பிச்சிட்ட. பட் வெயிட் அண்ட் see what will happen. லிடியா, உடனே பசங்களை கூப்பிட்டுட்டு கிளம்பு லிடியா. இங்க ரொம்ப மோசமா இருக்கு நிலைமைய. நீ உடனே வீட்டுக்கு போ. அங்கிள் அது இருக்கட்டும், விடுங்க. இந்தாங்க என்னோட மேரேஜ் இன்விடேஷன். எனக்கு அடுத்த வார கல்யாணம். ஆண்டி கண்டிப்பா வந்து தம்பியும் கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பா வரோம் லிடியா. இப்போ எனக்காக ஜெபம். கண்டிப்பா. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, இந்த மகளை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவளுடைய திருமண காரியங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் நான் பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ருமேனியா தேசத்திலே நடக்கிற சில சம்பவங்களை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ருமேனியா தேசத்திலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது எவ்வளவு கடினமான காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சீப்பை ஒழித்துக் கொண்டால் திருமணத்தையே நிறுத்திவிடலாம் என்று நினைத்துக் கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த ருமேனியா அரசாங்கம். நம்மில் அநேகரை துன்பப்படுத்தியும் காயப்படுத்தியும் அநேகரை கொலை செய்தும் நாம் செய்து வருகிற இந்த உன்னதமான ஊழியத்தை கெடுத்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டு செயல்பட்டு வருகிறது. ஆனால் அதற்கு நம்மவர்களே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒற்றர்களாய் செயல்படுகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அதிகாரிகளுக்கு நம்முடைய ஊழியத்தின் பணிகளையும் திட்டங்களையும் உளவு சொல்லி நம்முடைய ஊழியத்தையே கெடுத்து விடுகிறார்கள். நம் வீட்டாரே நமக்கு சத்துருவாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒன்றை மட்டும் நான் உறுதியாய் சொல்லுகிறேன். சத்துரு எந்த விதத்தில் வந்தாலும் ஆவியானவர் நமக்கு கொடியேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நாம இந்த அரசாங்கத்துக்கு தெரியாம வேதாகமங்களையும் கைப்பிரதிகளையும் பிரிண்ட் செஞ்சு விசுவாசிங்க மத்தியில விநியோகிச்சுட்டு இருக்கோம். சில நேரத்துல இதெல்லாம் போய் சேர்றதுக்கு முன்னாடியே அது கொண்டு போறவங்களையும் பிடிச்சு அடிச்சு சிறைப்பிடிக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் நடக்குது? நமக்குள்ளேயே யாரோ ஒரு உளவாளி இருக்கிறாங்க. Absolutely right.
இவர் ரொம்ப சரியா பேசியிருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்குது? நாம கையில வைத்திருக்கிற வேதத்தில் உள்ள வார்த்தையின்படி தான் அப்படி நடக்குது. அநேகரின் நாமத்தை தரித்துக் கொண்டு, அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகர் உபத்திரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள். அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள். பிரியமானவர்களே, இதுதான் இப்பொழுது நம் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், வரப்போகிற அந்த கிறிஸ்து சிறிது காலம் தேவனை பற்றிய அறிவை அழித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு என்ற நாமத்திற்கு அவனுடைய சொற்ப வல்லமை அழிக்கிற மாபெரும் வல்லமை உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, அந்த நாமம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலையும் முடக்க வல்லது என்பதில் நாம் மிகுந்த உறுதியோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் நாங்க ஒரு விஷயத்தை சொல்றோம். இப்பவும் நம்ம அந்தரங்க சபையை சேர்ந்த பிரதர் ஜோனஸ் கொஞ்சம் முன்னாடி வாங்க. சிஸ்டர் மார்டினா நீங்களும் வாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்மோட சபை சார்பில் சில வேதாகமங்களையும் கைப்பிரதிகளையும் விசுவாசிங்க மத்தியில ரகசியமா கொண்டு சேர்க்க போறாங்க. இவங்க போற வழியில எந்தவித தடையும் இல்லாதபடியோ இவங்க பத்திரமா திரும்பி வந்து சேரவும் நம்ம போதகர் அவர்கள் இவங்களுக்காக ஜெபிப்பாங்க. நாம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் இவர்களை அனுப்புகிறேன். இயேசுவே, இவர்கள் போகும் பொழுது எந்த தடையும் வரக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீரே இவர்களோடு இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்கள் போதும் போதும் வரும்போதும் நீரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென். Hi guys. Yes sir. இந்த இடத்துல நிறைய கடத்தல் சம்பவம் நடக்குதுன்னு நமக்கு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால இங்க நல்லா தரவா செக் பண்ணணும். ஓகே? எஸ் சார். நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போங்க. நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போய் தரவா செக் பண்ணுங்க. எஸ் சார். நம்ம இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம். இன்னும் நம்ம போக வேண்டிய அதே ஒரே ஒரு காடு தான் இருக்கு. அதை மட்டும் நம்ம கடந்துட்டோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இங்க நிறைய செக்யூரிட்டி எல்லாம் இருக்கிறாங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா போ. நீ ஃபர்ஸ்ட் முன்னாடியே போ. அவனை ஃபாலோ பண்ணின்னு வந்துடுறேன். ஜாக்கிரதை. இல்ல, இங்க வா, இங்க வா. என்ன எடுத்துட்டு போற? என்னது இது? வெஜிடபிள் சார். Sir, hey man, who are you? Checking is going now. Go back. Go back, man. Hey, நீங்க வா, இங்க வா. என்னது பேக் என்னது? தர. ஓபன் பண்ணு. வெஜிடபிள் தான் சார். ஓபன் பண்ணு. என்னது உள்ள என்ன இருக்கு? சார் பிரெட். பிரெட் இருக்கு சார். என்னது இவ்ளோ பிரெட்டா? ஒரு வாரத்துக்கு தேவையில்ல சார். அதான் மொத்தமா எடுத்துட்டு போறோம். என்னது எடுத்துட்டு போறீங்களா? இல்ல சார், வாங்கிட்டு போறோம். வாங்கிட்டு போறீங்களா? பிரெட் தான் சார். சரி சரி போங்க 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 போங்க. சார் சார் கவனிங்க. செக் பண்ணிட்டாங்க சார்.
வா. செக் பண்ணிட்டேன் சார். வெஜிடபிள் சார். டாக்ஸ கடத்திட்டு போறான். ஹே யோ சார் பிரெட் தான் சார். ஆமா சார் பிரெட் தான். பிரெட் தான் சார். செக் பண்ணிட்டேன் சார். சொல்லு எங்க இருந்து கடத்திட்டு போறீங்க? இது எங்க இருந்து கடத்திட்டு வரீங்க சொல்லுங்க. ஹேய் நாங்க கோடு போட்டா நீங்க ரோடே போடுவீங்களா? ஏண்டா எந்த உபத்திரவத்தையும் தாங்குவீங்களா நீங்க? டேய் உங்களுக்கு கஷ்டமாவே தெரியலையா? அப்படி என்னடா அந்த இயேசு கிட்ட இருக்கு சொல்லுடா சொல்லு. ஏண்டா இத ஒழிக்கவே முடியாதா? இந்த ருமேனியா தேசத்துல ஒரு பைபிள் கூட நாங்க இருக்க கூடாதுன்னு என்னென்னமோ பண்றோம். முடியலடா. எப்படா எங்களால ஒழிக்கவே முடியாதா? முடியவே முடியாது. மலைகளும் பர்வதங்களும் ஒழிந்து போகும், ஆனால் எங்கள் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. டேய் சொல்லு யாரா உங்க தலைவன்? சொல்லு சார் தப்பு பண்ணது நாங்க. எங்களுக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க. ஆனா எங்க தலைவன் யாருன்னு மட்டும் கேட்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்றா. நான் சொல்ல மாட்டேன். ஏய் சொல்லு. என் உயிரே போனா நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். எப்படி சொல்ல வைக்கிறேன்னு பாருங்க. ஏய் சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லு. சொல்லு சொல்லுடா. இப்ப அவன் கையதான் கட் பண்ண இல்லனா நீங்க என்ன தீங்கு எங்களுக்கு செஞ்சாலும் சரி, எங்க தலைவர் யாருன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சுற்றாதீங்க. சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன். சொல்லாதீங்க ஜோனஸ், சொல்லாதீங்க. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல. நம்ம தலைவர் யாரு மட்டும் காட்டி கொடுத்துறாதீங்க ஜோனஸ், காட்டி கொடுத்துறாதீங்க. இல்ல மார்டினா இல்ல. நம்ம தலைவர் யாருன்னு இவங்க எல்லாருக்கும் தெரியணும். நம்ம தலைவர் பேர் என்னன்னு இவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லு. நிச்சயமா நான் சொல்லதான் போறேன். நிச்சயமா நான் சொல்லதான் போறேன். சொல்லு. எங்க தலைவர் யாருன்னு தானே கேட்டீங்க? எங்க தலைவர் யாருன்னு தானே கேட்டீங்க? எங்க தலைவர் பேர் ஜீசஸ். சொல்லலாம். இந்த திருமண வைபோகத்துக்கு வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி. மணமக்களை வர சொல்லுங்க. நாம் பாடல் பாடுவோம். அருளும் மங்களநாதனே, மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே, மங்கள நித்திய மங்களமே, மங்கள முக்தியும் அதனும் நீ,
மங்களம் நித்திய மங்களம் நீ மங்களமுத்தியும் நாதனம் நீ மங்க துங்கவன் நீ எங்க துங்கவன் நீ. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த திருமண வைபோகத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே இணைய போகிற மணமக்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மணமகளும் மகனும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்லுவதை நீங்கள் சொல்லுங்கள். லிடியாவாகிய நான் இந்த திருமணத்துக்கு மனப்பூர்வமாய் சம்மதம் தெரிவிக்கிறேன். மணமகன் சொல்லுங்க. என்ன பனட், திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கீங்களா? நான் சொல்லுறத நீங்க சொல்லுங்க. ரெண்டு பேரும் தனித்தனியாக சொல்லுங்க. லிடியாவாகிய நான் பெனட் என்பவரை என் முழு மனதோடு சம்மதித்து இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் எல்லாவற்றிலும் மரணம் என்னை பிரிக்கும் மட்டும் நான் அவரிடத்தில் அன்பு வைத்து கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். மணமகன் சொல்லுங்க. பெனட் என்பவராகிய நான் லிடியாவை திருமணம் செய்ய என் முழு இதயத்தோடு சம்மதித்து இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் என்னை பிரிக்கும் மட்டும் நான் அவளை நேசித்து அன்பு பாராட்டி அவளை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இந்த மணமக்களை கைப்பிடித்து கொடுப்பவர் யார்? என்ன லேடியா, உனக்கு திருமணம் நடக்கிறதா? என்ன நடக்குது? என் மகன் என்ன தப்பு செய்தா? என்ன தப்பு செய்தாங்க? அத உங்க மகன்கிட்டயே கேளு. லிடியா, என்னம்மா தப்பு செய்தா? சொல்லுமா, சொல்லு. அது அவ சொல்ல மாட்டா, நான் சொல்றேன். என்ன தப்பு செஞ்சாங்க? இந்த ருமேனியா தேசத்துக்கு விரோதமா செயல்பட்டா. அதனாலதான் இந்த சின்ன சின்ன பிஞ்சு உள்ளத்துல இயேசு என்னும் நெஞ்ச பாய்ச்சி தேசத்துக்கு விரோதமா செயல்பட்டா. அதனாலதான் அவளை நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஒரு பொண்ணுக்கு சந்தோஷமா அவன் திருமண நாள் தான். அதுல மண்ணை மாறி போட்டுறாங்க. ஏமா இவங்க கல்லெல்லாம் போய் விடுறீங்க? நம்ம ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு? ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புவதை போல உங்களையும் அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்க இவங்க கிட்ட எல்லாம் அனுதாபத்தை எதிர்பார்க்க முடியுமா? சுவிசேஷத்திற்காக நாம எப்பவும் எதற்கும் ஆயத்தமா இருக்கணும். சமயம் வாழ்ந்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கி என்ற வார்த்தை என் உள்ளத்துல இன்னும் அனல் மூட்டிக்கிட்டு இருக்கு. அது யாராலையும் அணைக்க முடியாது, எந்த சக்தியாலையும் முடியாது. இவங்க இந்த நாள்ல கொண்டு வந்திருக்க விலங்க என் மணவாளனாகிய இயேசு எனக்கு கொடுத்த பரிசா நான் ஏற்றுக்கிறேன். ஆபீசர், அரெஸ்ட் பண்ணுங்க.
Praise the Lord, everyone. Okay. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த தேசத்துக்காகவும் இந்த தேசத்துல வாழற நாத்திக ஜனங்களுக்காகவும் நாம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். நாம இப்ப இருக்கிற இந்த தேசத்துல சுவிசேஷம் சொல்ற விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமாவும் இருக்கணும். உங்க எல்லாருக்கும் அது தெரியும்ல? ஆமாப்பா, நம்ம அந்தரங்க சபையை சேர்ந்த 2 சகோதரர் கூட கைது பண்ணிட்டு போயிட்டாங்கல்லப்பா. அதை கேட்கவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாங்க பாஸ்டர், இதை கேட்ட எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். நானும் இந்த விஷயத்தை கேட்டேன். இந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து எனக்கு தூக்கமே இல்லை. இனிமே இந்த வேதாகம பிரதிகளையும் நாம எப்படி விசுவாசிங்க மத்தியில கொண்டு சேர்க்க போறோங்கிறத நினைச்சா எனக்கு தூக்கமே வரல. அப்பா அப்பா, நான் இந்த ஊழியத்தை செய்யட்டுமா? அலெக்ஸ், என்னப்பா சொல்ற? நீ சின்ன பையன்பா. அப்பா, சின்ன பையன் தாவீது தான் அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஜெயிச்சான். உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது அலெக்ஸ், நீ புத்திசாலி தான். சரி பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ராணுவம் எப்படியாச்சும் நம்ம தலைவர் ரிச்சர்ட் உம்ரானை கைது பண்ணணும்னு தீவிரமா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட எண்ணங்களை பிளான்கள் எல்லாம் முறியடிக்கிற அளவுக்கு நாம ரொம்ப அலர்ட்டாகவும் இருக்கணும். நீங்க எல்லாரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்டர் பாஸ்டர், யாரோ ஒரு சத்தம் கேக்குது பாஸ்டர். யாரு? நம்ம ராணுவமா தான் இருக்கும். ரொம்ப புத்திசாலியா இருக்கிறா. நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீனே புரிஞ்சுக்கிட்டியே. நாங்க யாரையோ தேடி வந்திருக்கிறோம் தான். சொல்லு, சீக்கிரம் சொல்லு. எங்க அந்த ரிச்சர்ட் உம்ரா? சொல்லு. எனக்கு தெரியாது. தெரியாதா? தோடா தெரியாதால்ல? அடிக்க
இல்லை இல்லை எதுவும் இல்லை இயேசுவை தவிர உலகிலே சூரியன் கீழே காணும் எல்லாம் மாயை பொழிவிலே. இல்லை இல்லை எதுவும் இல்லை இயேசுவை தவிர உலகிலே சூரியன் கீழே காணும் எல்லாம் மாயை பொழிவிலே. கட்டாடு ஒழிந்து போதும் கண்டதன் பலனே. அடங்க மாட்டீங்களா? தொலைச்சிடுவேன். விஷயம் தெரியுமா உனக்கு? நம்ம இருக்கிற செல்லுக்கு ஏற்கனவே கடுங்காவல் தண்டனை பெற்ற கிறிஸ்துவ கைதி வரானா. என்னடா இது? நாம இருக்கவே இந்த சிறைச்சாலையில இடம் பார்த்தல, இதுல வேற இன்னொரு கைதி வேற. வர வர நம்ம சிறைச்சாலையில கிறிஸ்துவ கைதி அதிகமாயிட்டே இருக்கிறாங்கடா. ஆமாண்டா, போற போக்க பார்த்தா அந்த ருமேனிய தேசத்துல இருக்கிற கிறிஸ்துவர்களுக்காக ஒரு தனி ஜெயிலையே கட்டிடுவாங்க போல இருக்கு. கட்டிடுவாங்க போலதான் தெரியுது. என்னவா பேசிட்டு இருக்கீங்க? இனிமே உனக்கு இதுதான் பரலோகம். உள்ள போ. ஹலோ, பிரைஸ் லார்ட். ஐ அம் ஜோனஸ். ஐ அம் சந்து. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஏய், பாத்தியா? இவன் முகத்துல துக்கமே இல்லாம சந்தோஷமாவே இருக்கான். ஆமாண்டா, இவன் முகத்துல துக்கமே இல்ல. இவன் சிறைச்சாலைக்கு வந்த மாதிரியா இருக்கான், பரலோகத்துக்கு வந்த மாதிரி தானே இருக்கான். எஸ் டே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சந்தோஷம் இயேசு கிறிஸ்து என்ன ரட்சகரால தான் எனக்கு வந்தது. இயேசு கிறிஸ்துவா? இந்த பேரை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ஆஹா, அந்த ரட்சகரை பத்தி கொஞ்சம் சொல்லம்பா. நிச்சயமா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமா சொல்றேன். என்னப்பா சொல்றேன்ட்டு எதையோ எடுக்கிற? இப்ப இருக்கிற கால சூழ்நிலைக்கு கிறிஸ்தவங்களுக்கு பைபிளே இந்த மாதிரி தானே கிடைக்குது. அப்படியா? வாசிக்கிறேன். ஏசாயா 53 அதிகாரம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் நம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டைப் போலவும் அவர் தமது வாயை திறவாதிருந்தார். எவ்வளவு அற்புதமான தேவன்! ஆஹா, இந்த தேவன் மிகப்பெரியவர் போல இருக்கிறது. எஸ் டே ஃப்ரெண்ட்ஸ், மனுஷன் தான் செய்த எல்லா பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன்னையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போவதில்லை. அவரை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைகிறான். அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை மன்னித்து புது வாழ்வு தந்ததால் தான் எனக்கு இப்படிப்பட்ட சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எல்லாம். அதைத்தான் நீங்க என்னுடைய முகத்திலையும் பாக்குறீங்க. என்ன இங்க சத்தம்? என்னடா இங்க சத்தம்? ஜீசஸ் வந்து 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 போய் என்னடா சத்தம் இங்க? அந்த தம்பி இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தான். இயேசுவை பத்தியா? யாரு யாரு இவனா? இயேசுவை பத்தி தெரு தெருவா பிரசங்கிட்டு இருந்ததுனால தான்
உன்னை இந்த சிறைச்சாலைக்கு கொண்டு வந்தோம். இங்கே வந்து அதே பிரசங்கத்தை பண்றியா? உன்னை இனிமேலே இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணுவ, தொலைச்சிடுவேன், தொலைச்சு ஜாகிரதை. ஐயோ தம்பி, 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 இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லிதான் இந்த தண்டனை பெற்று வந்தா. இங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி இப்படி உன்னை அடிச்சு போட்டுட்டாங்களே தம்பி, அடிச்சு போட்டுட்டாங்களே. இன்னும் கொஞ்சம் பலமா அடிச்சிருந்தா நீ செத்து போயிருப்ப தம்பி, செத்து போயிருப்ப. உன்னை அந்த கர்த்தர் தான் காப்பாத்தினார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்லைங்க பிரதர், கிறிஸ்தவருக்காக இந்த அளவுக்கு ஆச்சு நான் பாடுபட்டு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர். அதுக்காக இப்படி ரத்த காயம் படுற அளவுக்கு பிரதர் பாடு பண்ணோம். உண்மையை சொல்லணும்னா இந்த நாளை நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் பிரதர். என்ன பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் பிரதர். அவருடைய அன்பை நினைக்கும் போது இதெல்லாம் ஒரு தூசிதான் பிரதர், ஒரே தூசிதான். சரி இதை விடுங்க. ஆமா, நான் 53 அதிகாரம் ஏசாயால பிரசங்கம் பண்ணி இருக்கும் போது எந்த இடத்துல விட்ட? என்ன தம்பி? நீங்க இயேசு பத்தி சொல்லி பேசினதுக்காக தான் உங்களை ரத்த காயம் வர மாதிரி, உங்க உயிரை போற மாதிரி அடிச்சு தூக்கி போட்டு இருக்காங்க சிறைச்சாலையில. ஆனா அப்பவும் இயேசுவை பத்தி சொல்றதுக்கு நீங்க வாஞ்சிக்கிறீங்களே பிரதர். இல்ல பிரதர், இல்ல. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லியே ஆகணும். இது ஒவ்வொரு கிறிஸ்தவ மேலும் அவன் தலைமையில் விழுந்த கடமை. சொல்லியே ஆகணும், சொல்லியே ஆகணும். Praise the Lord, brothers. உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது மறுபடியும் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாட்களிலே நம் தேசத்தில் நடக்கிற சில காரியங்களை வசனத்தின் அடிப்படையாக உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக சில வசனங்களை வாசிக்க கேட்போம். எபிரேயர் எழுதின புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீ ஓடி ஒளிஞ்சிட்டா உன்னை வெட்டுவான்னு நினைச்சியா?
எந்த லோகத்துல போய் மறைஞ்சாலும் எங்க கண்ணில் இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அங்கேயும் நாங்க வருவோம். அங்கிள், உங்களை கொன்றவ வர முடியாத ஒரு இடம் இருக்கு. அது பரலோகம். அங்க உங்களால அடி எடுத்து கூட வைக்க முடியாது. எவ்வளவு திமிரு உனக்கு. ரிச்சர்ட், ரிச்சர்ட், who is that ரிச்சர்ட்? நான் தான் ரிச்சர்ட். இல்ல நான் தான் ரிச்சர்ட். நான் தான் ரிச்சர்ட். bloody sentimental idiot! உங்க சென்டிமெண்ட் எங்க கிட்டயா காட்டுங்க. தொலைச்சிடுவேன். ஹேய், எப்படி உண்மையா வர வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இந்த நாய்க்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுங்க. அப்பதான் இந்த ருமேனிய அரசோட வல்லமை உங்களுக்கு புரியும். நிறுத்துங்க. நீங்க தேடிக்கிட்டு இருக்க ரிச்சர்ட் உம்ரான் நான் தான். இவங்க தான் என்னோட மனைவி, என்னோட பிள்ளைங்க. தயவு செய்து என்ன எதோட படுத்துங்க. இவங்களை எதுவும் செய்யாதீங்க ப்ளீஸ். பிரதர் எழுந்துருங்க, பிரதர் ப்ளீஸ் எழுந்துருங்க. வெரி குட். வெரி குட். இவ்வளவு சீக்கிரம் அவன் பாடுகளை பார்த்து இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டிய. ரிச்சர்ட், சொல்லு, உன்னோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? உன்னை இயக்கிற தலைவன் யாரா? எதற்காக ஆயுதம் இல்லாம எங்க கிட்ட யுத்தம் பண்றீங்க? ஆபீசர், நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். எங்களுடைய ஹெட் ஆபீஸ், எங்களுடைய தலைமையிடம் பரலோகம். எங்களெல்லாம் இப்படி சொல்லி ஏக்கிக் கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். யாருக்காக இப்படி நாங்க ஆயுதம் இல்லாம யுத்தம் செய்யணும்னு கேட்டீங்க? சொல்றேன் ஆபீசர், சொல்றேன். எங்களுக்காக சிலுவையில மறைத்த எங்கள் இயேசுவுக்காக. ஆபீசர், பட் ஒன் திங், உங்ககிட்ட நான் உறுதியா சொல்லிக்கொள்ள ஒண்ணு மட்டும் ஆசைப்படுறேன். நாங்க ஆயுதம் இல்லாம யுத்தம் செய்யல ஆபீசர். எங்க உடல் முழுவதும் சர்வ ஆயுதங்களையும் தரித்துக் கொண்டு இருக்கிறோம். அது உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது ஆபீசர், உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது. ஆயுதம் வச்சிருக்கீங்களா? ஆயுதமா வச்சிருக்கீங்க? ஒத்தலே விடாத. நிறுத்துங்க, தயவு செய்து நிறுத்துங்க. சோதனை பண்ண அவசியம் இல்லை ஆபீசர். எங்களை நல்லா விட்டு பாருங்க. அந்த ஆயுதம் உங்க கண்ணுக்கே தெரியும். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதடிகள், விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைசீரா, வேத வசனம் ஆகிய பட்டயம், இவ்வளவு இருக்கு ஆபீசர். உங்க முன்னாடி கோழைகளா இல்ல, தைரியமா நின்று கொண்டு இருக்கிறேன். உங்க கண்களால காணக்கூடாத இத்தனை ஆயுதங்களும் எங்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? சாத்தானை ஜெயிக்கும்படி, பிசாசை எதிர்த்து நிற்கும்படி. பிசாசா? நாம பிசாசா? ஏய், உன்னை என்ன செஞ்சாலும் நீ பேசிக்கிட்டே இருப்பியா? நீ இந்த அரசாங்கத்துக்கோ எங்களை போல அதிகாரிகளை நீ கீழ்ப்படிய மாட்டியா? உன்னை என்ன பண்ற? Never mind, officer. நீங்க எது சொன்னாலும் never mind. என் இயேசுவுக்காக என் ஜீவனை கொடுக்க தயாரா இருக்கிறோம் சார், தயாரா இருக்கிறோம். இசை பிரியன் ஒருவன் தான் விரும்பிய இசை
மாட்டான். அது போலதான் என் இயேசுவுக்காக என் உயிரையும் கடக்க நான் தயாரா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் இயேசுவின் பிரியன். இயேசுவின் பிரியன். இயேசுவின் பிரியனா நீ? பார்க்கலாம். சோல்ஜர், அவனை தூக்கி அந்த பெஞ்சில போடுடா. நாம குதிரைக்கு எப்படி லாடம் கட்டுவோம் அந்த மாதிரி அவனை கட்டுகிறா. அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. மண்ணு மாதிரி நிக்கிற ஐடலா உனக்கு இதே மாதிரியா? நோ ஆபீசர், நோ. அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நான் உங்களுக்கு என்று எங்களை தைரியப்படுத்தியிருக்கிற தேவன் சிங்கங்கள் எங்களை சேதப்படுத்தாதபடி அவைகளின் வாய்களை கட்டுவார். அதனால தான் நான் அமைதியா இருக்கிறேன். அவளே நமக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்திருக்கா. சிங்கக்கேபியில் இவர்கள் தேவன் இவர்களுக்காக சிங்கங்களின் வாயை கட்டினாரா, காப்பாற்றினாரா. அப்போ நாம இவனை கொண்டு போய் அந்த கேபில போட்டா என்ன? குட் ஐடியா ஆபீசர். நாட்கள் தெரியாது, மாதங்கள் தெரியாது, வருஷங்கள் தெரியாது, இரவு பகல் தெரியாது, இவ எங்க இருக்கும்னு கூட தெரியாது. ஏன் ஆகாரம் இல்லாம கடந்து சாகட்டும். புரியல? அவனை கொண்டு போய் அந்த இருட்டு சரியில போடுங்க. சார், அப்ப இந்த லேடி என்ன பண்ணிருக்கு? இவளை கொண்டு போய் பெண்கள் சிறையில போடுங்க. இவளை அங்க போய் பார்த்துக்குவோம். சார், அப்ப இந்த பையன் என்ன பண்றது? இவனை தூக்கி பட்டினி கடந்து சாவட்டும். அப்பதான் இந்த ருமேனிய அரசோட வல்லமை இந்த நாய்களுக்கு புரியும். பிச்சைடு மவனே, இத்தரு தருவா போய் பிச்சாரு. எகிப்திலே பார்வோன் இருதயம் கடினப்பட்டதனால்தான் என் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலுக்கு நடுவிலே நடத்தி சென்று மகிமைப்பட்டார். அதே போல் ஒரு நாள் இந்த ருமேனியா தேசமும் பார்வோனை போன்ற நீங்களும் பார்க்கும்படி என் தேவன் இந்த தேசத்திலே மகிமைப்படுவார். இது சத்தியம். அந்த ஆபீசர் எங்க? ஆபீசர் சார், ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல அந்த ரிச்சரை கொண்டு வாங்க. கொடுமைகளை பார்க்கட்டும். அப்பாச்சு நான் திருந்துறானான்னு பார்க்கணும். சோல்ஜர், அவனை எடுத்து உட்கார வைங்க. வாங்க சார், வாங்க. இப்ப நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே திருப்பி சொன்னீங்கன்னா அழகா வீட்டுக்கு போயிடலாம். உங்க உடம்பு வலிக்கவே வலிக்காது. இல்லைன்னா நீங்க இங்க அடம் முடிச்சீங்க, இங்கேயே சமாதி ஆயிடுங்க. ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தான். இந்த ருமேனிய அரசு ரொம்ப நல்ல அரசு, அது அதிபர் ரொம்ப ரொம்ப நல்லவர். கிறிஸ்தவம் முட்டாள் தேனும். அதை நான் நம்ப மாட்டேன், அதை வெறுக்கிறேன். சொல்ல
கிறிஸ்துவம் முட்டாள்தனம் இல்லை. கிறிஸ்தவம் தான் சொல்லு. சொல்லுடா, சொல்லு. கிறிஸ்துவம் முட்டாள்தனம் இல்லை, அதை நான் விட மாட்டேன். ஏதோ இந்த சாஸ்ல உட்கார வச்சு உனக்கு சுகத்தை அனுபவிக்க போறத நினைச்சுக்கிட்டியா? இப்ப நீ பட போற பாடுகளை பார்த்துட்டு எல்லா முட்டாள்களும் தானா இந்த வார்த்தையை சொல்ல போறாங்க. கிறிஸ்தவம் முட்டாள்தான் சொல்லு. கிறிஸ்தவம் முட்டாள்தான் சொல்லு. கிறிஸ்தவம் முட்டாள்தான் சொல்லு. சொல்லு சொல்லு. கிறிஸ்தவம் முட்டாள்தான் சொல்லு. கிறிஸ்தவம் முட்டாள்தனம். கிறிஸ்தவம் முட்டாள்தனம். கிறிஸ்தவம் முட்டாள்தனம். முட்டாள்தனம், அதை நான் விட்டு விடுகிறேன். கிறிஸ்துவம் முட்டாள்தனம், அதை நான் விட்டு விடுகிறேன். கிறிஸ்துவம் முட்டாள்தனம், அதை நான் விட்டு விடுகிறேன். கிறிஸ்துவம் முட்டாள்தனம். அடுத்தாளு. என்ன விட்டுடுங்க சார், விட்டுடுங்க. நீ யாருத்தான் வளரல, ஆனா உனக்கு அறிவு ரொம்பவே இருக்கு. ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு நீ எங்க பக்கம் வந்துட்ட பத்தியா? இவன் நம்பாதுனா, இவன் நம்பாது. நீ இந்த உலகத்துல எங்க வேணா போலாம், இந்த தேசத்துல என்ன வேணா நீ அனுபவிக்கலாம், எல்லாமே உனக்கு சொந்தம். No, you are a free man. ஐயோ, எனக்கு எந்த இடமும் வேண்டாம் சார், நான் உயிர் பிழைச்சா போல சார். என்ன சொல்ற? அவனை போல சொல்லிட்டு ஓட போறியா, இல்ல இந்த கொடுமைகளை அனுபவிக்க போறியா? என்ன சொல்ற? ஆபீசர், ஓடினவன் உயிர் பிழைக்கும்படி ஓடுகிறான். ஆபீசர், நான் உயிருக்காக வாழ, என் ஆத்துமாவுக்காக வாழ்கிறேன். வாழ மாட்டேன், செத்துடுவேடா, செத்துடுவேன். எங்களுக்கு கீழ்படியலனா செத்து போவேன். அவனை பண்ண சார்ஜ் வையா. செத்து மாட்டேன் அவனுக்கு. சொல்லு, ஒன்னும் கெட்டு போல. உபத்திரவங்களும் கட்டுகளும் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன். கிறிஸ்தவம் முட்டாள்தான் சொல்லு. கிறிஸ்தவம் முட்டாள்தனம். 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 முட்டாள்தனம். கிறிஸ்தவம் அது சத்தியம், அது உண்மையானது, அது நித்தியமானது. இவன் இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். இவன் படம் போற பாடுகிற பார்த்துட்டு இவன் ஆண்டவரே வந்து இவனுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. அந்த ட்ரில் மிஷின் எடுத்துருவாங்கடா, அவன் உடம்புல அங்கங்கமா போடுகிறான்.
இருக்கிறியா? அப்ப நான் உனக்கு அதிகமா வேணும். நீ படப்போற உபத்திரத்தை பார்த்துட்டு உன் ஆண்டவர் எப்படி உனக்கு ஆறுதல் கொடுக்கிறாரு பார்க்கிறேன். இந்த பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படும்படி இப்படி பாடுபட்டால் அப்படி ஆகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. இவனை கொண்டு வந்து இறுதி சரியில போடுங்க. பிச்சைக்காரன் நாயே. சார் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு சார். சாப்பிட்டு ஏதாச்சும் கொடுங்க சார். போய் ஏதோ வேலை செஞ்சு சாப்பிட போடா. ரெண்டு பிச்சை எத்தனை இருக்க நாயே? நான் படிக்கிற பையன் சார். ரொம்ப பசியா இருக்கு சார். படிக்கிற பையன் ஏன்டா வந்து பிச்சை எடுக்கிற? உன்னோட பெத்தவங்க என்னன்னாங்க? அம்மா அப்பா 2 பேரும் ஜெயில பிடிச்சிட்டு போயிட்டாங்க சார். உங்க அம்மா அப்பா ஜெயில போட்டாங்களா? திருட்டு நாய்களா இருக்கு உங்க அம்மா அப்பா. ஐயோ சார், எங்க அம்மா அப்பா திருடங்க இல்லை சார். இயேசுவை பத்தி சொன்னதுனால இப்ப ஜெயில இருக்காங்க சார். என்ன பண்றாங்க? வாங்க. ரொம்ப பசியா இருக்குங்க அங்கிள். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. ஓ ஆண்டவரே, இந்த மகனுக்கா இந்த கதி? எத்தனையோ பேருக்கு அதுலவா என்னுடைய மகனுக்கா இந்த கதி? இந்த ரொட்டிய முதல்ல சாப்பிடு. ஓ ஆண்டவரே, ஒரு நீதிமானின் சன்னதியை இப்படி பிச்செடுக்க விட்டுட்டீங்களே. ஓ, புரியாம பேசாதயா. யாரோ ஒருத்தருங்கிட்ட சாப்பிடாம நம்ம அனுப்பி நம்முடைய பிள்ளை எப்படி போஸ்டாரு பாத்தியா? ஆமா பிரதர், நான் தான் தப்பா பேசிட்டேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு பொழுது கைவிட மாட்டாரு. நான் தான் இதை அவசரப்பட்டு பேசிட்டேன். டேய், என்னடா நானும் வந்தது பார்த்துனே வேற 2 பேரும் அந்த பையனை ஊந்து ஊந்து கவனிக்கிறீங்க. யாரா நீங்களா? என்ன பிரதர், இவனுக்கு தெரியாதா? நாடறிஞ்ச நல்லவருடைய மகனுங்க இவன். இவங்க அப்பா பேர் கூட ரிச்சர்ட் உம்ரன். அவர் தான் எங்க பாஸ்டர். ஓ, 2 நாளுக்கு முன்னாடி கணவன் மனைவி கைது செஞ்சாங்களே, நீங்களா அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களா? இருங்க வரேன். ஹலோ கண்ட்ரோல் ரூம், ஓவர். ஹலோ கண்ட்ரோல் ரூம், ஹலோ. நம்ம கைது செஞ்சு வச்சிருக்கோமே ரிச்சர்ட் உம்ரான், அவருடைய மகனுக்கு சில உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஓவர். சீக்கிரம் வாங்க. வாங்க சீக்கிரம். ஓவர். இங்க எங்களுக்கு போன் பண்ணது யாரு? தல வேண்டாம். ரிச்சர்ட் உம்ரான் மகனுக்கு உதவி செஞ்சது யாருங்க? அந்த 2 பேர் மாதிரி தான். நாங்க அந்த ரிச்சர்ட் உம்ரானை எப்படியாச்சும் நாங்க ஒழிக்கவே பார்த்தா நீங்க அவனுடைய அடுத்த தலைமுறைக்கு உதவி செய்யறீங்களா? சார், இந்த பையன் என்ன பண்றது? இந்த பையனியா? இந்த குட்டி நாய இந்த
இந்த தெருவிலேயே விட்டுட்டு வாங்க, பட்டி கிடந்து சாகட்டும். கமான். ரிச்சர்ட் உம்ரானுடைய 5 வருட சிறை வாழ்க்கைக்கு பிறகு ரிச்சர்ட் என் மகனே, எழுந்து காலூன்றி நில். யார் அது? யார்? ஐயோ, யார்? நான் யார்? ஐயா, நான் யார்? இது இரவா பகலா? இது என்ன மாதம்? இது என்ன வருடம்? ஐயோ, நான் எங்க இருக்கிறேன்? ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேனே. ஐயா, நான் யார்? என் பேர் என்ன? ஐயா, என் பேர் என்ன? மகனே, உன் பெயர் ரிச்சர்ட் உம்ரான். எஸ், என் பேர் ரிச்சர்ட் உம்ரான். ஐயோ, ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் மறந்து விட்டேனே. ஆண்டவரே, கவலைப்படாதே ரிச்சர்ட். யார் உன்னை மறந்தாலும், நீ எதை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை. ஸ்திரீயானவள் தன் பிள்ளையின் கர்ப்பத்திற்கு இறங்காமல் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உண்மைதான் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பாவிதான் ஆண்டவரே, இந்த பாழான உலகத்தை நம்பி என்னுடைய வாழ்நாளில் பாதி வீணாக்கி விட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த வேதனையில், பசியில், பட்டினியில், இந்த இருளில், ஐயோ, இருளின் மத்தியிலே உருவாகும் எல்லா பொல்லாப்புக்கும் என்னை தப்புவித்தீரே. ஆண்டவரே, நீர் மட்டும் இல்லை என்றால் நான் செத்து போயிருப்பேனே. ஆண்டவரே, செத்து போயிருப்பேனே. ஆண்டவரே, எந்த நாசமோசமோ, பட்டயமோ, பட்டினியோ எதுவுமே உம்மை என்னிடத்தில் இருந்து பிரிக்க முடியாது. ஆண்டவரே, பிரிக்க முடியாது. ஆண்டவரே, நான் உம்மை ரொம்ப நேசிக்கிறேன். ஆண்டவரே, I love you, Daddy. I love you, Jesus. I love you. எனக்கு தெரியும் ரிச்சர்ட், என் மீது உனக்கு இருக்கும் அன்பு எனக்கு தெரியும். நான் எல்லாரையும் காண்கிறவர் இல்லையா? உனக்கு என் மீது அன்பில்லாதிருந்திருந்தால் இந்த அளவுக்கு சகித்திருப்பாயா? அதனால்தான் என் மேல் அன்பாயிருக்கும் உன்மேல் நான் மிகவும் அன்பாயிருக்கிறேன். பயப்படாதே ரிச்சர்ட், நான் உன்னை இனிமேலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன். என் மேல் அன்பாயிருக்கும் உனக்கு மரணமே இல்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹலோ டாக்டர். ஹலோ பிராண்டோ, how are you? I am fine. எங்க இவ்வளவு அவசரமா போறீங்க? ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன். இன்டர்வியூ? யூ மீன் வேலைக்கு போறீங்களா? எஸ் பிராண்டோ. அப்ப உங்க ஊழியம், அந்தரங்க சபை அதெல்லாம் என்னாச்சு? பிராண்டோ, இப்போ அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்போ நான் அரசாங்கத்தினுடைய மனுஷனால எல்லா கூடும் என்ற கொள்கையை பின்பற்ற போறேன். அப்போ இயேசு உங்க ரட்சிப்பு, வேதம், ஞானஸ்நானம் அதெல்லாம் என்னாச்சு? பிராண்டோ, அதெல்லாம் உன் கூடயே இருக்கட்டும். இப்போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அத பத்தி இப்ப நீ பேசுனா உன்னை நானே ராணுவத்துக்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு? இந்த அளவுக்கு உங்களை மாத்துறது யார்? நம்ம பாஸ்டர் ரிச்சர்ட் உம்ரான் போதித்த அந்த பக்தி வைராக்கியம் எங்க போச்சு?
ரிச்சர்ட் உம்ரானா? அவரு ஜெயிலுக்கு போய் 5 வருஷம் ஆகுது. அவரு தான் ஜெயிலே செத்து போயிட்டாரு. நோ டாக்டர், நோ. அவர் சாகல. அவர் சாக மாட்டார். நம் கர்த்தர் அவரை சாக விட மாட்டார். ஏ பிராண்டோ, எதை பேசி ஒன்ன நீயே கெடுத்துக்காத. ஒழுங்கா நம்ம ருமேனியா தேசத்து சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு உழைச்சி போற வழியை பாரு. வீணா இப்படி கெடுத்துக்காத. இந்த அசிங்கமான பொழப்பு எனக்கு தேவையில்லை. அதை விட செத்து போவேன். என் சகோதரரை காட்டி கொடுத்து விட்டு என் முகத்தை கண்ணாடியில் எப்படி பார்ப்பேன்? என் முகமை பார்த்து என்னை சிரிக்காதா? ஏ பிராண்டோ, இப்படியே பேசிக்கிட்டே நீ இங்கே நில்லு. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். போடா கேட்போ. கர்த்தர் நிச்சயம் உன்னை மன்னிக்க மாட்டார். உன் துரோகத்தை மன்னிக்க மாட்டார். பிராண்டோ, இதுக்கு காலம் உனக்கு பதில் சொல்லும். வரட்டுமா? ஓகே, நீங்க போகலாம். உங்களுக்கு நான் தகவல் சொல்லி அனுப்போம். கிளம்பலாம். சோல்ஜர், நெக்ஸ்ட். Excuse me, sir. Good morning. Yes, good morning. Take your seat. அப்படியா? இப்போ இந்த ஃபைல் எடுத்துட்டு வா. Good. Very good. Hey! நீ ரிச்சர்ட் உம்ரானா தானே? இங்க ஏமாத்தி அரசாங்க வேலைக்கு சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணலாம் நினைக்கிறியா? உங்களோட எல்லா சரித்திரமா எங்க ஃபிங்கர் டிப்லடா. ஃபிங்கர் டிப்ல. ஆபீசர், நான் அந்த ரிச்சர்ட் உம்ரான் கூட்டத்தில் இருந்தது உண்மைதான். ஆனா எந்த ரிச்சர்ட் உம்ரான் பின்னாடி நான் போனனோ எனக்கு கிடைச்சதெல்லாம் வெறும் உபத்திரவும் வேதனையும் பட்டினியும் அடியும் உதயம் தான். அந்த ரிச்சர்ட் உம்ரான் பின்னாடி போன அவனை இவங்க ராணுவம் கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. சிறையிலேயே அவர் செத்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு திருப்பி அந்த கிறிஸ்தவத்துக்கு பின்னாடி போனோம்? அதனாலதான் நான் இந்த ருமேனிய தேசத்து கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த ருமேனிய தேசத்து அதிபர் தான் என்னுடைய கடவுள். இந்த ருமேனிய தேசத்து சட்டம் தான் என்னுடைய வேதம். நீங்க தான் என்னுடைய வழிகாட்டி. வெரி குட் டாக்டர், வெரி குட். ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு. எங்களுடைய மந்திரம் உங்களை நல்லா மாத்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு எங்ககிட்ட நடிக்கலையே. ஆபீசர், சத்தியமா உங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்க கொள்கையை ஏத்துக்கிட்டு நான் இந்த தேசத்துல வேலை செய்ய போறேன். ஓகே, நீங்க வேணா பாங்க. போக போக என்னுடைய நான் யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே டாக்டர், ஓகே. இந்த வேலை உங்களுக்கு நிச்சயமா உண்டு. நீங்க இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணலாம். அதுவும் இதே சிறைச்சாலையிலே உங்களுக்கு வேலை. யூ மே கேரி ஆன். எஸ், உடம்புக்கு என்ன? இப்படி துரோகியாக மாறிவிட்டாயே, இதுவா உன் விசுவாசம்? ஹலோ, என்ன பேசுறீங்க? யார் நீங்க? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? படிச்ச
படிச்ச வேதமும் விசுவாசித்த கர்த்தரும் நம்ம 2 பேருக்கும் ஒண்ணுதான். நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த ருமேனிய தேசத்து அரசாங்கத்து கொள்கையை ஏற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? ரிச்சர்ட் உமரன் செத்து போயிட்டாருன்னு சொன்னாங்க, அத நீங்களும் நம்பிட்டீங்க. ஆனா நான் நம்பல. அந்த ரிச்சர்ட் உமரன் இந்த சிறைக்குள்ளேயே எங்கேயோ ஒரு இடத்துல மறைக்கப்பட்டிருக்கிறார். அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க ஒரே வழி இந்த டாக்டர் வேலை. அதனாலதான் நான் இந்த வேலைக்கு சேர்ந்தேன். இந்த டாக்டர் வேலையால தான் இந்த ருமேனிய தேசத்துல இந்த தேசத்தின் சட்டப்படி நான் எங்கேயும் நுழைய முடியும். உன்னை பொறுத்த வரைக்கும் இது வேலை, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது வெறும் வேஷம். இந்த வேஷத்துலதான் சட்டப்படி நான் இந்த ஜெயிலுக்குள்ள எங்கேயும் போக முடியும். நம்ம பாஸ்டர் ரிச்சர்ட் உமரனை கண்டுபிடிக்க முடியும், அவரை விடுதலை செய்ய முடியும். என் நோக்கத்தை அறிஞ்ச கர்த்தர் நிச்சயமா அதுக்கு உதவி செய்வார். ஐயோ டாக்டர், உங்க விசுவாசம் புரியாம உங்களை தவறா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஓகே ஓகே, சரி வாங்க, நம்ம இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. டாக்டர், உனக்கு எங்கடா இங்க வேலை? யார் அவன்? ஓகே டாக்டர், ரிச்சர்ட் உமரனை பத்தி சொன்னீங்களே, அந்த காரியம் என்னாச்சு? யாரை கூட்டிட்டு வர நீங்க? ஆபீசர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவரை விடுதலை பண்ணி கொண்டு போறதுக்காக அவருடைய ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க. டாக்டர், வர லேட் ஆயிடுச்சுன்னா நாங்க பொட்டுன்னு சுட்டு பட்டுன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம். புரியல? ஏற்கனவே கிறிஸ்தவங்க ரிச்சர்ட் உமரன் செத்து போயிட்டாங்க நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அவசியம் இல்லை ஆபீசர், அவசியம் இல்லை. கண்டிப்பா அந்த ரிச்சர்ட் உமரனை விடுதலை பண்ண ஆட்கள் வருவாங்க. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஆபீசர், பாருங்க ஆபீசர், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வந்தா பாப்போம், இல்லைன்னா ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். சரி டாக்டர், வர லேட் ஆகுது. இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நம்ம போய் ரிச்சர்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆபீசர், அதுக்கு அவசியம் இல்லை. ரிச்சர்ட் உமரனை விடுதலை பண்ண அவங்க ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க. Hello, officer. Glad to meet you, officer. Hello. Glad to meet you. Welcome. I'm coming from Norwegian mission for the Jews people. I'm here with interested lines. ஓகே ஓகே, பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? We brought the money, but first we want to see Richard Brown. Hey soldiers, ரிச்சர்டை கொண்டு வாங்க. Bring in. Oh no. Oh, Richard. Oh, Richard. You're really great. You're really great. கர்த்தருக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கே, இதுக்கு உனக்கு பலன் இருக்குது ரிச்சர்ட். நோ பிரதர், நோ. நான் எந்த பலனை எதிர்பார்த்து இந்த பாடுகளை படல பிரதர். எனக்காக என் இயேசு பட்ட பாடுகளின் இந்த கொஞ்சம் பாடுகளாவது என்னால் அனுபவிக்க முடிந்தது. நான் சந்தோஷப்படுறேன் பிரதர், சந்தோஷப்படுறேன். No, this is too much. By the way, one good news. இன்னைக்கு நாங்க உங்களை விடுதலை செய்து கூட்டி போக வந்திருக்கோம். விடுதலை, எனக்கு விடுதலை. பிரதர், நீங்க தான் இதெல்லாம் நீங்க ஜெயிலா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு இது ஜெயில் இல்லை பிரதர், சிறை இல்லை, பரலோகம். இங்கத்தான் என் ஏசப்பாவோட நான் பல முறை பேசியிருக்கிறேன் பிரதர், பேசியிருக்கிறேன், அவரோடு பார்த்து இருக்கிறேன், பழகி இருக்கிறேன். இது எனக்கு பரலோகம் பிரதர், பரலோகம். Oh, Richard. நானல் போல ஒளிஞ்சிக்கிற உன் வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு பெரிய அதிசயம் பண்ணிருக்கிறார். இல்ல, இந்த ருமேனியா தேசம் எனக்கு கடுமையான தண்டனை கொடுக்கிறதா இந்த இருட்டறையில என்ன கொண்டு வந்து போட்டாங்க. ஆனா அந்த இருளில ஒரு ஒளி எனக்கு ஆறுதா இருந்தது. எனக்கு மாத்திரம் தான் தெரியும் பிரதர்,
எனக்கு மாத்திரம்தான் அது தெரியும். அந்த ஒலி ஒவ்வொரு நாளும் என்னை ஆறுதல் படுத்தியது, என்னை தேற்றியது, என்னை பலப்படுத்தியது. ஆண்டவர். Oh, no, Mr. Richard. நீங்க இந்த தேசத்துக்கு மாற்றமால இந்த உலகத்துக்கு தேவை. மலை உள்ள பட்டணம் தான் வைக்கப்பட்ட விளக்கு. Go, Mr. Richard. Arise, sunshine. God bless you. ஆமா பிரதர். போறதுக்கு முன்னாடி நீங்களாம் புரிஞ்சுக்கும்படி ஒன்னு சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுறேன். எந்த மனுஷனுக்கும் பரலோக கதவுகள் பூட்டப்பட்டதே கிடையாது, அங்குள்ள விளக்குகள் அணைக்கப்பட்டதும் கிடையாது. எல்லாருக்காகவும் அந்த கதவுகள் திறந்தே இருக்கிறது, அந்த விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கிறது, எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த ராணுவமும் இந்த அதிகாரிகளும் எந்த தேசமும் அதற்கு விதிவிலக்கல்ல. பரலோகம் எல்லோரையும் வரவேற்கும்படி தன்னுடைய கரங்களை நீட்டி வரவேற்க காத்து கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. ஆனா அதற்கு ஒரே வழி இயேசு, இயேசு, இயேசு. அந்த இயேசுவால் அன்றி அங்கே வர முடியாது பிரதர், வர முடியாது. இதை நீங்களா புரிஞ்சுக்கத்தான் இந்த போராட்டம். இது ஒரு நல்ல போராட்டம், நல்ல போராட்டம். ஓகே சார், பணத்தை கொடுத்துட்டு இவனை கொண்டு போங்க. ஆனா ஒன் கண்டிஷன், இந்த ருமேனியா தேசத்துல சிவன் எந்த மூலையிலும் இருக்கக்கூடாது. ஓகே? Okay. Okay, officer. Yes, Mr. Richard. Okay, Mr. Richard. Arise, sunshine. Yes, yes, I will arise and shine.